உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 28ஆம் தேதி சென்னை மௌலிவாக்கத்தில் 11 மாடி அடுக்கு குடியிருப்பு கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 61 பேர் பலியானார்கள். தென்னிந்தியாவிலேயே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு விபத்து நடைபெற்றது. அதுவும் மிகப்பெரிய அளவிலான ஒரு விபத்து நடைபெற்றது. இதுவே முதல் முறை என்றும் கூறப்பட்டது. அந்த விபத்திற்கு பிறகு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்கவே மக்கள் யோசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 61 பேராக உயர்ந்தது. மேலும் அந்த கட்டிட விபத்தை பொறுத்தவரை கட்டிடங்கள் சரியான முறையில் கட்டப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் அதற்கு பிறகு கட்டிடங்களை கட்டுவதற்கான விதிமுறைகளை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் பல்வேறு விதிமுறைகளை வகுத்தது. ஆனால் அந்த விதிமுறைகள் எல்லாம் இன்றைக்கு கண்காணிக்கப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இப்பொழுது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பையோ அல்லது ஒரு வீடையோ வாங்கும் பொழுது சாதாரண மக்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள், கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? மேலும் அந்த விபத்திற்கு பிறகு, அந்த விபத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள், அந்த விபத்திற்கு பிறகு இப்பொழுது கட்டிடங்கள் கட்டக்கூடிய விதிமுறைகள் எப்படி இருக்கிறது, முறையாக கண்காணிக்கப்படுகிறதா போன்றவற்றை விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றி ஒரு தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். சென்னையில் கடந்த ஆண்டு புறநகர் பகுதியான மௌலிவாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்ட 11 அடுக்குமாடி கட்டிடம் பூமிக்குள் புதைந்தது. இடிபாடுகளில் சிக்கி 61 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 10 நாட்களுக்கு மேலாக நீடித்த மீட்பு பணிகளின் போது படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட பலர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தமிழகத்தையே உலுக்கிய இந்த கட்டிட விபத்து நிகழ்ந்த இடம் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள மற்றொரு கட்டிடமும் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. கட்டிட விபத்தால் பாதிக்கப்பட்ட பலர் கடந்த 1 வருடமாக அனுபவித்து வரும் இன்னல்கள் ஏராளம். அடுக்குமாடி குடியிருப்பு வாங்க அனைவரும் அஞ்சுவதாக கட்டுமானத் துறையினர் கூறுகின்றனர். மௌலிவாக்கம் கட்டிட விபத்து குறித்த ஓய்வு பெற்ற நீதிபதி ரகுபதி தலைமையில் நடைபெற்ற விசாரணையின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டது. இந்நிலையில் கட்டிட விபத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த மௌலிவாக்கம் கட்டிட விபத்து தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் முழுமையான நிவாரணம் கிடைக்கவில்லை போன்ற குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருக்கு. மேலும் இந்த விபத்திற்கு பிறகு, இந்த விபத்திலிருந்து நாம் கற்ற பாடங்கள் என்ன? அதற்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் புதிதாக கட்டுவதற்கு என்னென்ன அனுமதிகளை வழங்க வேண்டும், என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அது இப்பொழுது என்ன நடைமுறையில் இருக்கிறது என்பது பற்றி விரிவாக இன்றைய நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ரூபி பில்டர்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த டாக்டர் ரூபி மனோகரன் நம்மிடையே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர் ரூபி மனோகரன். இப்போ கடந்த ஆண்டு மௌலிவாக்கத்தில் நடந்த இந்த அடுக்குமாடி குடியிருப்பு விபத்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த விபத்திலிருந்து நாம் கற்ற பாடங்கள் என்ன? இது ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயம். தமிழக மக்கள் பொறுத்தவரை, தமிழக கட்டுநாளர்களை பொறுத்தவரையில இந்த மாதிரி ஒரு சோகமான இது வரவே கூடாது. கட்டுமனர்களுக்கு நாங்க எல்லாம் ரொம்பவே அதிர்ந்து போன விஷயம்னு சொல்லலாம். இத நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்த கட்டுமானத்துக்கு அப்புறம், இந்த மௌலிவாக்கத்துக்கு அப்புறமா அவமானப்பட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. இது என்னன்னா, இந்த மாதிரி விபத்துகள் இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் பல இடங்கள்ல தினமும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நடக்காம இல்ல. கட்டுமானம்ன்றது விபத்து, இது ஒரு விபத்து தான். ஆனா இந்த விபத்து வரக்கூடாது. இது ஒரு ஹியூமன் எரர். இந்த ஹியூமன் எரர் வராம இருக்கிறதுக்கு நிறைய சயின்ஸ் டெக்னாலஜி இன்னைக்கு நிறையவே வந்துடுச்சு. அது கடைபிடிக்கணும். இதை நம்ம எப்பவுமே பில்டரா இருந்துட்டு நாங்க இதை நியாயப்படுத்த மாட்டோம். ஆனா இதை ஒரு தவறுக்காக ஒட்டுமொத்த தமிழக கட்டுநர்களும் தவறு பண்றாங்க என்ற முடிவை மக்கள் எடுத்துக்க கூடாது.
ஏன்னா இன்னைக்கு இந்தியாவை பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான பில்டருக்கு இருக்க ஒரு பகுதி தான் சென்னையும் சரி தமிழ்நாடும் சரி. ஒருத்தரோ 2 பேரோ அதாவது கட்டுமானம்ன்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி இது கிடையாது, டீம் ஒர்க். இதுல யாரு தப்பு பண்ணது எங்க தப்பாச்சுது என்றது குறிப்பிட்டு நாம சொல்ல முடியாது. ஒரு கட்டுமானம்ன்றது முக்கியமா ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், ஒரு ஆர்கிடெக்ட், இவங்களுடைய அந்த வரைபடங்கள் மூலமா அங்க இருக்கவங்க அதை சரியா செய்யறாங்களா இதெல்லாம் கவனிக்க வேண்டியது ஒரு கட்டுமான நிறுவனத்துடைய கடமை. ஆனா அதையும் மீறி சில நேரங்கள் இந்த மாதிரி விபத்துகள், விமான விபத்துகள் நடக்குது. விமான விபத்துகள் விழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம அந்த பிளைட்ல டிராவல் பண்ணிட்டு தானே இருக்கோம். சோ இது ஒரு விபத்து. இதுல இருந்து மக்கள் ஒரேடியா இந்த மாதிரி மல்டி ஸ்டோரி பில்டிங்ல வாங்கக்கூடாதுன்ற எண்ணம் கட்டாயம் அது தவறான எண்ணம். ஏன்னா இன்னைக்கும் பல மாடி கட்டிடங்கள் உலக அளவுல நிறைய கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய விற்பனைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம் திரு மனோகரன். தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மௌலிவாக்கம் விபத்திற்கு பிறகு என்ன மாதிரியான நடைமுறைகள் கட்டிடம் கட்டுவதற்கு சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுமைக்கும் பின்பற்றப்படுகிறது போன்றவற்றை விரிவாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த கட்டிட விபத்தில் தங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் முதலீடு செய்து தங்களுடைய கனவு இல்லத்திற்கு செல்லலாம் என்று இருந்தவர்களின் கனவில் இன்று இடி விழுந்திருக்கிறது. அவர்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது? தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள், கேட்கலாம். நாங்க இங்க இப்ப இந்த ராஜராஜ நகர்ல நாங்க இங்க குடியிருக்கோம். நாங்க அந்த பில்டிங் கட்டின நாள் முதல்ல இருந்து அப்பப்போ நாங்க பாப்போம். நாங்க அந்த கட்டுறதுலயும் கட்டும் போதும் நாங்க ஆச்சரியத்தோட பார்த்திருக்கோம். அதே டைம்ல அந்த விழுந்த அப்போ கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தோம் அந்த பில்டிங் அப்படியே ஊழுத பார்த்ததுல இருந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்னில இருந்து இது வரைக்குமே ஒரு அதிர்ச்சியா தான் இருக்குது. எப்பப்ப எங்களுக்கு எல்லாம் இந்த மழை வருமா இங்க அப்பெல்லாம் நாங்க வெளியில பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கு. பக்கத்துல இருக்க கட்டடம்லாம் அப்படியே அது ஒரு ஆட்டம் கட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. காத்துல இருந்தாலும் காத்து அடிச்சாலும் மழை பெய்தாலும் கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. சரி, நாங்க இப்ப நடந்து போறதுக்கும் பயமா இருக்கு. நாங்க எல்லாரும் சொந்த வீட்டுல இருக்கோம். வாடகை வீட்டுக்காரங்கெல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க. எந்த ஸ்டெப்பும் இன்னும் எடுக்காம அதையும் இடிச்சு அந்த கட்டடத்தையும் இடிக்க மாட்டேங்காங்க. தரல சொல்லி ஒண்ணு இடிச்சு அடுத்ததே இடிச்சு மக்களுக்கு சொந்த வீட்டுக்காரங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும். அந்த நிவாரணமும் கொடுக்கல இருப்பாங்க, எதுவுமே செய்யல. நாங்க டெய்லி பயத்தோட தான் அந்த தெருல நடந்து போறதுக்கே பயமா தான் இருக்கு எங்களுக்கு. அந்த அளவுல தான் நாங்க குடியிருந்துட்டு இருக்கோம். இந்த பில்டிங் விழுந்தப்ப மழை பெஞ்சதுனால விழுந்தது ஒரு பக்கம் தான். ஆனா அவங்க பக்கத்துல நீச்சல் கொள்ளணும் அதை நாங்க நிறைய பார்த்தோம். இல்லே மறைச்சிட்டாங்க. அந்த அதை எடுத்து தாங்க முடியாம தான் விழுந்துச்சு அந்த பில்டிங். 2ஆ விழுந்ததுல ஒரு இந்த பக்கம் அந்த பக்கம் விழுந்தது. விழுந்து நேரம் பார்த்து பயந்து நாங்க வெளில வந்தோம். நாங்க அந்த பில்டிங் இருந்து எல்லாம் ஸ்கூல் பாதிச்சிச்சு. இந்த தெருல ஜனங்களுக்கு எல்லாம் பாதிப்பு. இப்ப அங்க இருக்கவும் முடியாது. எந்த அடுத்த பில்டிங் விழுந்து பயந்து எல்லாம் இருக்கிறாங்க எல்லாருமே இந்த இடத்துல. சொந்த வீடு வாடகை விடுறவங்க எல்லாரும் இடத்துல இருக்கிறாங்க. வாடகை வீடு நிறைய காலி இருக்குது இந்த பக்கம். நாங்க எங்க வீட்டு அடிபட்டதுல எங்கேயும் போக முடியாம அங்க பக்கத்துல அதே இடத்துல தைரியமா இருக்கிறோம். நைட்டு எப்ப விழுவும் பயந்து தான் படுத்துக்கணும். எப்ப பார்த்தாலும் பக்கத்துல ஸ்கூல் இருக்குது, பக்கத்துல மெயின் ரோடு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பில்டிங் விழுந்தா பஸ் ஸ்டாப் பக்கத்துல விழுவாது. எல்லா பசங்க ஜனங்க எப்படி பஸ் ஸ்டாப் ஏறுவாங்க, ரோட்ல போவாங்க, பயம் இல்லாம வச்சுக்கிறாங்க. நாளா இந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இந்த பில்டிங்கை கட்டின கன்ஸ்ட்ரக்ஷன்காரங்கெல்லாம் நிம்மதியா இருக்காங்க. ஒரே மாசத்துல வெளியே வந்துட்டாங்க. ஆனா நாங்க இந்த இடத்துல தெருவுல போக முடியல, வர முடியல. இதனால வியாபாரம் பாதிக்கப்பட்டது. பக்கத்துல ஒரு ஸ்கூல் பாத்தீங்கன்னா அது 1 வருஷமா மூடிதான் இருக்கு. பசங்களும் வேற ஸ்கூல்ல படிக்கிறனால அவங்களோட ஆவரேஜ் மார்க் கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த தெருவில் ஒரு வீடு இடிஞ்சு பாதியில நிக்குது. அந்த வீடு இன்னும் அப்படியே தான் இருக்குது. 1 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அதை இடிச்சு ஏதாவது பண்ணலாம். ஆனா அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கல. இந்த வழியா போகும்போது வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்குது. மௌலிவாக்கம் கட்டிட விபத்து நடைபெற்று ஓராண்டு ஆகிவிட்டது. இன்னும் அதற்கு பக்கத்தில் இன்னொரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கிறது. அதுவும் பலவீனமாக இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இது பற்றி விவாதிக்கலாம். மௌலிவாக்கம் கட்டிட விபத்திற்கு பிறகு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கட்டிடம் கட்டுவதற்கு வகுத்திருக்கக்கூடிய விதிமுறைகள் பற்றியும் மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் கருத்துக்கள் பற்றியும் தொடர்ந்து விரிவாக பார்த்து வருகிறோம். அடுத்தபடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் கட்டுமான நிறுவனத்தைச் சேர்ந்த சிலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை கேட்கலாம். இந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இது பக்கத்துல இருக்க இந்த ஸ்கூல் இன்னும் திறக்காம இருக்குது. இந்த ஸ்கூல் திறக்காதனால இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க ரொம்ப படிப்பு ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதில் தேர்ச்சி விகிதம் போன வருடம் 10வது தேர்ச்சி விகிதம் ரொம்ப கம்மியா இருக்குது.
அது இல்லாம வந்து இப்போ இங்க படிக்கிற பசங்க வந்து இங்க படிக்காம வந்து வேற ஒரு இடத்துல போய் படிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாம வந்து இங்க இந்த ஸ்கூல் நிர்வாகமே ரொம்ப கவலைப்பட்டு இப்ப இருக்கிற ஸ்கூல் வந்து எந்த ஒரு வசதியும் இல்லாம இருக்குதுன்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து எதுவும் கண்டு காணாம இருக்குது. அது இல்லாம இப்ப இங்க இருந்தாங்களே வீடு இடிஞ்சு போனதுல அதுல வந்து இருந்தவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு நிவாரண நிதியும் எதுவுமே ஒன்றும் கொடுக்கல. அது இல்லாம வந்து இந்த 3 வீடு இடிஞ்ச வீடுங்களுக்கு வந்து எல்லாமே லோன் போட்டு தான் இந்த வீடை வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இந்த லோனையும் கட்ட முடியாம அது இல்லாம அவங்க வந்து ரொம்ப ஒரு கடன் தொல்லையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. செங்குத்தான முறையில் விழுந்ததுனால பாதிப்பு சிலருக்கு தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பில்டிங் எந்த இடம் இருக்கும், இந்த இது மழை இடம் ஏதாவது வந்துட்டு ஏதாவது ஆச்சுன்னா இந்த பக்கத்துல இருக்கிற வீடுங்க, பக்கத்துல ஒரு ஸ்கூல் 1 வருஷமா இல்லை, பசங்க ஷிப்ட் முறையில் எங்க இது பண்ணிருக்கிறாங்க. இதனுடைய இன்னைக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கற இவங்க இந்த பள்ளியை என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு இங்க யாரும் இல்ல, நாதி இல்ல, ஒண்ணும் இல்ல. கலெக்டர் வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்கன்னு சொல்றாங்களே தவிர எந்த விதமான ஸ்டெப்பை இங்க எடுக்கிறது இல்ல. ஏன்னா இதுக்கு என்ன முடிவுன்றது என்னன்னு 1 வருஷமாவது யாருடைய இது பில்டிங் என்ன இதுக்கு ஆனதுக்கு எதுக்கு அடுத்தது என்ன ஸ்டெப்ன்றது யாரும் வந்து இது வரைக்கும் சொல்லல. சம்பவம் நடந்து இப்ப 1 ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சு. இது ஒரு மாபெரும் இழப்புன்னு சொல்லலாம் கட்டுமானத்துறைக்கு. எந்த மாதிரி இழப்புனா பாத்தீங்கன்னா 61 உயிரை பலி கொண்டுதான் வந்து கட்டுமானத்துறைக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு அவமானமான செயல் தான். இதை நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். கட்டுமானத்துறையில வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அரசாங்கத்தின் முறையிலேன்னு சொல்றதுன்னா இன்ஜினியரிங் கவுன்சில் பாஸ் பண்ணுங்க, அப்பதான் வந்து கட்டுமானத்துறையில சிவில் இன்ஜினியர் தான் வச்சுதான் பில்டிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாம்ஸை கொண்டு வாங்க. ஆல்ரெடி இது குஜராத்ல இருக்கு. அந்த மாதிரி நாம்ஸை கொண்டு வந்தாதான் வந்து இந்த மாதிரி மாபெரும் விபத்துகளை தவிர்க்க முடியுங்கிறத வந்து ஏற்கனவே நாங்க நிறைய முறை வலியுறுத்தினோம். இது வந்து இப்ப 1 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த இது அபார்ட்மெண்ட் விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டது. கட்டுமானத்துறையில வந்து அபார்ட்மெண்டோட சேல் வந்து மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டது. அதுல ஒரு நல்லது நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா வந்து அதுல வந்து ப்ராப்பரா சாயில் டெஸ்ட் எடுத்து ஸ்ட்ரக்சரல் வச்சு ப்ராப்பரா பண்ணக்கூடிய பில்டிங்ஸ் இன்னைக்கும் வித்துக்கிட்டு தான் இருக்கு. நல்ல பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பொதுமக்கள் மற்றும் கட்டுமான நிறுவனத்தைச் சேர்ந்தவர்களின் கருத்துக்களை பார்த்தோம். தொடர்ந்து திரு மனோகரன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு மனோகரன், இப்போ அந்த மௌலிவாக்கம் விபத்திற்கு பிறகு சிஎம்டிஏ ஒரு கட்டிடம் கட்டுவதற்கு என்ன மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் வகுத்திருந்தாங்க? கூடுதலாக இருக்கக்கூடிய விதிமுறைகள் எல்லாம் என்ன? சிஎம்டில இருந்து இப்ப கடுமையான விதிமுறைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. கட்டிடம் கட்டுவதற்கு முன்னால் இருந்ததை விட இப்ப நிறைய புதிய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினுடைய சர்டிபிகேட் வேணும். அதே மாதிரி வந்து அவங்களுடைய அந்த நிலத்துடைய உரிமையாளர்கிட்ட இருந்து இண்டெபினிட்டி வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஒவ்வொரு 3 மாசத்துக்கு ஒரு தடையும் சிஎம்டிஏல இருந்து வந்து கட்டடம் சரியா கட்டிட்டு இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கட்டின பில்டிங் கூட எங்க பில்டிங் கூட வந்துட்டு அந்த காலம் பில்லர்ஸ் எல்லாம் கரெக்டா போடுறாங்களான்னு சொல்லிட்டு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது நடந்துட்டு இருக்குது இப்போ. ஏன்னா அரசாங்கமும் சரி சிஎம்டிஏவும் சரி இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்க்கு மட்டும் வந்து ஒரு சரியா கட்டணும்ன்றதுல ஒரு உறுதியா இருந்து அந்த செயல்பாடுகளை செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே சிஎம்டியுடைய இதை வரை பாராட்ட தான் செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, எங்களுடைய கிரடாய் போன்ற அமைப்புகளிலிருந்து வந்து எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு எங்களுக்கு கிரடாயில இருந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து எந்த ஒரு பில்டரும் அந்த மல்டி ஸ்டோரி பில்டருக்கு முன்னால எப்படி பண்ணணும்ன்றத மிக தெளிவா எங்களுடைய கிரடாயை வந்து அது கொடுத்திருக்குது. அது எல்லா பில்டருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் நெட்ல போய் நம்ம சர்ச் பண்ணா கூட அது கிடைச்சிரும். அது வந்து ரொம்ப இதுவா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இந்த முகலிவாக்கம் வந்து பில்டருங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க பில்டருங்களுக்கு எல்லாம் கிடைச்ச ஒரு அவேர்னஸ் சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒண்ண வந்து தமிழ்நாட்டில் நாங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல் தடவையா பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு அரசாங்கமும் சரி சிஎம்டியும் சரி ஈவன் கட்டுநர்களும் வந்து நிறைய வந்து தங்களுடைய இதை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள். இனிமேல் இந்த மாதிரி வரவ போவதும் இல்லை, அதுக்காக பயப்பட வேண்டியதும் இல்லை. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க சிஎம்டிஏ வந்து பல்வேறு விதிமுறைகள் எல்லாமே வகுத்திருக்காங்க அப்படின்னு. இப்போ அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் எல்லாமே கட்டிடம் கட்டப்படுதா அப்படிங்கிற கண்காணிப்பு பணிகள்லாம் எப்படி நடக்குது? என்ன மாதிரியான கண்காணிப்பு பணிகள் எல்லாம் நடக்குது? எப்படி எல்லாம் அது நடக்குது? ரெகுலரா கண்காணிப்பு பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. கண்காணிப்பு நடக்க மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் சிஎம்டிஏலிருந்து அது ஒழுங்கா பண்ணி முடிக்காத பட்சத்துல அந்த பில்டர் வந்து கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்குறதே பெரிய கஷ்டம். ஒரு பில்டருடைய வளர்ச்சின்றது அவன் வந்து சரியா கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா அந்த பில்டர் அந்த வாங்கி இருக்கவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பேரா சொன்னாதான் அவன் ஃபர்தர் வந்து அந்த தொழில இருக்க முடியும். அந்த வகையில எல்லா பில்டருமே இந்த தமிழகத்தில் இருக்கவங்க தான் தொழில் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா
சிஎம்டியோடைய விதிமுறைகளையும் அரசாங்கத்துடைய விதிமுறைகளையும் கடைபிடித்தால்தான் தமிழகத்தில் அந்த தொழில் பண்ண முடியும் என்ற நிலை இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் திரு மனோகரன். மௌலிவாக்கம் கட்டிட விபத்திற்கு பிறகு என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றன, முறையாக அவை கண்காணிக்கப்படுகிறதா, மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தொடர்ந்து இது பற்றி விவாதிக்கலாம். மௌலிவாக்கம் கட்டிட விபத்து குறித்து விரிவாக பார்த்து வருகிறோம். அந்த விபத்திற்கு பிறகு நாம் கற்ற பாடங்கள் என்ன என்பது பற்றியும் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் கட்டுமான பொறியாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். முதலில் அதை கேட்கலாம். என் மருமகன் டேனியலுக்காக தான் இந்த வீடு வாங்கினாங்க. மௌலிவாக்கம் ராஜராஜ நகர்ல முதல் தெருவில் வீடு 2012 ஜூன் மாசம் வாங்கினோம். 2014 ஜூன் மாசம் வீடு போயிடுச்சுங்க. பக்கத்துல இருக்க அந்த 11 மாடி கட்டடம் பிரைம் மினிஸ்டரோட பில்டிங் விழுந்து எங்க வீடு போயிடுச்சு. நாங்க எந்த தவறுமே செய்யல. பக்கத்துல இருக்க பில்டிங் எங்க மேல விழுந்தது தான் அவங்க செஞ்ச தவறு. அந்த வீடு வாங்கின நாள்ல இருந்து 1 வருஷம் ஆக போது. இது வரைக்கும் எந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோ பில்டர் கிட்ட இருந்தோ இது வரைக்கும் எந்த ஒரு 10 காசு நிவாரணம் எங்களுக்கு கிடைக்கல. எதுக்கோ பணம் போய்கிட்டு இருக்கோம். ஆனா நாங்க பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நாங்க தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு 10 காசு கூட இது வரைக்கும் வரல. மனசளவுலயும் உடம்புலையும் நாங்க ரொம்ப பாதிப்பட்டு மென்டல் ஆயிட்டு நாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுக்கு நாங்க இருக்கிறோம். பத்தாவதுக்கு என் மகளோட நகைங்களை வித்து லோன் வாங்கி தான், ஆக்சிஸ் பேங்க்ல லோன் வாங்கி தான் நாங்க இந்த வீட்டை வாங்கினது. லோன்காரங்களுக்கு அப்போ ஒரு 6 மாசம் தொடர்ந்து கட்டிக்கிட்டு இருந்தோம். வீடு வாங்கி 2 வருஷம் தொடர்ந்து கட்டிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 4 மாசமா எங்களால் கட்ட முடியல. சரி, ஏதாவது நிவாரணம் கிடைக்கும் நாங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டேன். முடியவே முடியாது, கட்டி தான் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப வற்புறுத்தி ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. மன உளைச்சல் இவங்களாலையும் ஒரு பக்கம், அரசாங்கத்தால எங்களுக்கு ஒரு பக்கம்னா இந்த பேங்க்காரங்களால இன்னொரு பக்கம். இந்த வீடு வாங்கும் போதே அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க வந்து அரசாங்கத்து இன்சூரன்ஸ் கம்பெனியாவது போட்டிருப்போம், பஜாஜ் அலையன்ஸ்ல தான் நாங்க இன்சூரன்ஸ் போடுவோம், நீ அங்கதான் போடணும் லோன் கொடுக்கும் போதே 1.5 லட்சம் ரூபாய் குடிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இன்சூரன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டியோட பில்டிங் விழுந்தது நாங்க பொறுப்பு இல்ல, தேர்ட் பார்ட்டியோட மிருகமோ இல்ல வாகனமோ விழுந்தாதான் நாங்க வந்து பணத்தை கொடுக்க முடியும்ன்றாங்க. எந்த மிருகம் போய் பில்டிங் மேல விழுந்து டேமேஜ் ஆகும், இல்ல எந்த வாகனம் வந்து டேமேஜ் ஆகுதுங்க? இப்ப விழுந்திருக்கிறது வந்து தேர்ட் பார்ட்டியோட பில்டிங் தானே, அது கொடுக்க முடியாதுன்னு அவங்களே எங்க பணத்தை வாங்கிட்டு எங்களை ஏமாத்திட்டு வராங்க. பக்கத்து பில்டிங் இருக்கிறது தான் எங்க வீட்டு மேல விழுந்துருச்சு. இன்னைக்கு வீடு இல்லாம நாங்க வெளியில இருக்கிறோம். நான் அரசாங்கம் ஏதோ செய்யும் பாக்குறேன், இது வரைக்கும் எங்களுக்கு செய்யல. எங்க வீட்டுக்கார கூலி வேலை தான் செய்யறாரு, பசங்க 2 படிக்குது, வாடகை கொடுத்து சாப்பிட்டுன்னு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கம் ஏதாவது செய்யணும்னு எதிர்பார்த்து இது வரைக்கும் எதுவுமே செய்யல, சீட்டும் எடுக்கல. நான் எவ்வளவு நாளைக்கு நாங்க வெளியில இருந்து இருக்க முடியும்? நான் 1 வருஷம் ஆகி போச்சு. ஃபுல்லா அந்த பில்டிங் ஃபுல்லாவே போயிருச்சு. எல்லாம் நாங்க இடிச்சுட்டு தான் முதல்ல கட்டுற மாதிரி தான் இருக்கு. ஏதாவது கொடுத்தாங்கன்னா, அம்மா நிவாரணம் கொடுத்தாங்கன்னா நாங்க அதை சீர் பண்ணிட்டு நாங்க வந்து எங்க குடும்பத்தை வந்து உட்காந்துருப்போம். நான் இன்னைக்கு குடும்பம் எங்க வீடு இல்லாம இன்னைக்கு தெருவில் இருக்கிறோம். நாங்க இந்த மாதிரி தவறுகள் நடந்துதான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்து அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கு. நாங்க மறுபடியும் சொல்றதுன்னா, அரசாங்கத்துல கட்டுமான துறையில வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில முக்கியமான விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பில்டிங் பண்ணாலும் சிவில் இன்ஜினியர் இல்லாம பண்ண வேணாம். இதைதான் நாங்க ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். அதை 2 பில்டிங் உடைக்காம வச்சிருக்காங்க. ஒரு பெண்டிங். அதை சுத்தி பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடம், சுத்தி இருக்கிறவங்க வீடு எல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க. அரசாங்கம் உடனடியா வந்து அந்த பில்டிங்கை வந்து உடைக்கணும். அதுவும் வந்து உறுதித்தன்மையற்ற ஒரு கட்டடமா தான் இருக்கு. அந்த பில்டிங் உடனடியா உடைக்க சொல்றோம். அதே நேரத்தில் வந்து ஒரு நினைவு சின்னம் அந்த இடத்துல வைக்க சொல்லுங்க. கட்டுமான பொறியாளர் சங்கம் சார்பா நாங்க அதை கேட்டுக்கிறோம். அந்த விபத்து நடைபெற்ற பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பய உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அந்த பகுதியில் இன்னொரு கட்டிடம் கூட அங்கே இருக்கிறது. அந்த கட்டிடத்தை சுற்றி குடியிருப்புகள், பள்ளிகள் இருக்கின்றன. ஆகையால் அந்த கட்டிடத்தையும் இடிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளும் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திரு மனோகரன் அவர்களிடத்தில் பேசலாம். திரு மனோகரன், இப்போ பொதுமக்கள் வந்து ஒரு அபார்ட்மெண்டோ இல்ல ஒரு வீடோ வாங்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு, என்ன மாதிரியான விழிப்புணர்வு எல்லாம் அவங்களுக்கு வந்து தேவைன்னு நினைக்கிறீங்க? நார்மலா ஒரு வீடு வாங்கணும்னு சொன்னா அந்த பில்டர் உடைய ட்ராக் ரெக்கார்ட் எப்படி சமுதாயத்தில் எப்படி நல்லபடியா கட்டி கொடுத்திருக்காரா, அந்த நிலம் சம்பந்தப்பட்ட இன்னைக்கு வந்து சயின்ஸ் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. நம்ம வந்து கடல்ல கூட பாலங்கள் அமைக்கிறாங்க, ஏரியில வீடு கட்டலாம். இங்க ஏரியில இருந்தது வீடு விழுந்துருச்சுன்றெல்லாம் தவறான ஒரு இது. பில்டிங் கட்ட வேண்டிய முறையில கட்டியிருந்தா விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால வந்துட்டு இனிமேல் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, வந்து சரியான பில்டரா, அவங்க வந்து விதிமுறைக்கு பண்ணியிருக்காங்களா, அவங்களுடைய ஆர்கிடெக்ட் யாரு, அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் யாரு, என்னன்னா கம்மியான விலைக்கு கொடுக்கறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நிறைய பேர். ஏன்னா இன்னைக்கு வந்து பிளாட் வாங்குறவங்க எல்லாமே நடுத்தர மக்கள் தான்.
இவங்க வந்து ஒரு 25 லட்சம் 30 லட்சம் அவங்க சேர்க்கறதுன்னு சொல்லி குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து தான் கொண்டு வராங்க. அவங்களுடைய இதை நாங்க மதிக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா ஒரு பிளாட்ல வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க ஒரு 2000 ரூபாய் பணம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நான் நேரடியாக கூட ஒவ்வொரு பில்டருங்க வாங்குறவங்களை நான் சந்திச்சிருக்கேன். அந்த வகையில் அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா இந்த பில்டிங் இருந்த இடத்துல நம்ம வந்து யூஎஸ்ல பார்த்தோம், இரட்டை கோபுரத்தை வந்து தகர்த்தாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துலயும் அதை விட நல்ல அருமையான பில்டிங்க வந்து கட்ட முடியும். அங்க இருக்கவங்களுக்கு எல்லாமே யார் யார் அதுக்கு வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கும் வந்துட்டு நம்ம அரசாங்கமும் நம்முடைய லீகல் சிஸ்டமும் அதே மாதிரி அந்த கட்டுனரும் எல்லாருமா சேர்ந்து அதே மாதிரி அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அதுல யார் யார் இறந்து போனா அவங்களுக்கு ஒரு தனியா அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கிற மாதிரி ஒரு இதை பற்றி ஒரு பேரிடர் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ம மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு உதவி பண்ண மாதிரி அப்படி கூட பண்ணலாம் இல்லையா. திரு மனோகரன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மௌலிவாக்கம் கட்டிட விபத்து நடைபெற்று ஓராண்டு ஆகிறது. மேலும் இந்த ஓராண்டு ஆகியும் கூட அந்த கட்டிட விபத்தில் பாதிப்படைந்தவர்களுக்கு இழப்பீடு இன்னும் வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு புகார் அவர்கள் தரப்பில் இருக்கிறது. மேலும் அந்த கட்டிட விபத்து நடைபெற்ற பிறகு பல்வேறு விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைகள் அனைத்தும் முறையாக கண்காணிக்கப்பட வேண்டும். மேலும் அந்த கட்டிடத்திற்காக தங்களுடைய வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் கொடுத்து அவர்கள் வங்கியில் கடன் பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு உதவியையும் அரசு செய்து தர வேண்டும். மேலும் அந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்திருக்கிறது. அடுத்த ஒரு கட்டிடம் இன்னும் இருக்கிறது. அந்த கட்டிடம் கூட பலவீனமான நிலையில் இருப்பதாகவும் ஒரு புகார் இருக்கிறது. அந்த கட்டிடத்தை சுற்றி பள்ளிகள், குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த கட்டிடத்தையும் இடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. மேலும் புதிதாக வீடு வாங்குபவர்கள் விதிமுறைகள் முறையாக பின்பற்றி அந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை விழிப்புணர்வோடு வாங்க வேண்டும் போன்ற ஒரு கருத்துக்களும் இங்கே பதிவு செய்யப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு மனோகரன் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.